ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இன்னொரு தண்ணி கொஞ்சம் எடுத்து நான் வச்சுட்டேன். லைட்டாக உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன், அதான் இப்படி கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கடுக்காதீங்க, நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் லைட்டாக பூண்டு, ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ஓகேவா? ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு காஞ்ச மிளகாவும் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் விடுங்க. விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி வந்திருக்கும். கொஞ்சம் நல்லா நான் ஒரு கிண்டி என்னவோ பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் தக்காளிலாம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு அரைச்சி தனியாக பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். அதனால தான் போட்டு குத்திட்டுருக்கேன். அப்புறமா முந்திரி கொஞ்சம் எடுத்துருக்கேன். முந்திரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முந்திரியை கொஞ்சம் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு எண்ணெய், இந்த லீஃப் எல்லாம் கலந்த பட்டலுக்கலாம், அந்த லீஃபு, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சமாக லைட்டாக கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறமா காலிஃப்ளவர் தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக அந்த பேஸ்ட் அரைச்சிருந்தோம்ல முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், இன்னும் மேற்கொண்டு மஞ்சத்தூள் போட்டேன் வேறு. அப்புறம் உப்பு, அந்த தக்காளி நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட மறந்துட்டேன். அதனால் அதை தனியாக மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு சோப்பு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி போட்டுட்டேன். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு ஃபைனலி காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஜாஸ்தி விட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு கூட ரெடி ஆகிடும்.